இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான டாபிக். நேற்றைய கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன அப்படின்னா யூனிட் டிஜிட்ஸ். யூனிட் டிஜிட்னா என்னங்க தமிழ்ல? ஒற்றை இலக்கம். ஒற்றை இலக்க எண். ஒற்றை இலக்கம். யூனிட் டிஜிட்ஸ் அப்படின்னா ஒரு நம்பர் முடிவுல இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் யூனிட் டிஜிட்ஸ். இப்போ ஒரு நம்பரை நம்ம வந்து இந்த மாதிரி சொல்றோம். இதை எப்படி மேத்தமேட்டிக்கலா எழுதுறது? இதோடைய மதிப்பு என்ன? இதோடைய மதிப்பு என்ன? இதோடைய மதிப்பு என்னங்க? நான் எழுதியிருக்கேன், அதோட மதிப்பு என்ன? நான் எழுதியிருக்கிறதோட மதிப்பு என்னங்க? 700. சோ இதோடைய மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் 784ன்னு சொல்றோம் அப்படின்னா, திஸ் இஸ் 7 into 100 plus 8 into 10 plus 4 into 1. அதனாலதான் இது வந்து 784ன்னு சொல்றோம். இதுல இந்த 4 அப்படிங்கறதா யூனிட் டிஜிட். கடைசி இலக்கம் தான் யூனிட் டிஜிட். 1000 நம்பர்ல எது யூனிட் டிஜிட்? 0. 1947ல எது யூனிட் டிஜிட்? 7 sir. 2 power 10ல எது யூனிட் டிஜிட்? 0. கிடையாது. 2 power 10ல எது யூனிட் டிஜிட்? 2 power 10க்கு வேல்யூ என்ன? 1024. 2 power 10ங்கிற நம்பர்லாம் மறக்கவே கூடாது. 2 power 10ங்கிறது கம்ப்யூட்டர் நம்பர். 2 power 10 கம்ப்யூட்டர் நம்பர்லாம் மறக்கவே கூடாது. 2 power 10 1024. தூக்கத்துல கேட்டா கூட சொல்லணும். அப்ப 2 power 10க்கு யூனிட் டிஜிட் என்னது? 4. அந்த மாதிரி 2 power 9க்கு யூனிட் டிஜிட் என்னது? இதுல பாதி தானே. 1024ல பாதி எவ்வளவு? 512. அது கேவல் நேரமா 512. அப்ப யூனிட் டிஜிட். யூனிட் டிஜிட் அப்படிங்கிறது அந்த எண்ணுக்கோட மதிப்புல கடைசி டிஜிட். ஒற்றை இலக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஒற்றை இலக்கத்தை தான் நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த ஒற்றை இலக்கம் அப்படிங்கிறது எக்ஸாம்ல கேட்பாங்க. நார்மலா இதை தான் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டஃபா ஃபீல் பண்ணுவாங்க. பட் இருக்கிறதுல இதுதான் ஈஸியானது. நான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஃப்ரம் த பேசிக். ரைட். இப்போ இந்த யூனிட் டிஜிட், இப்ப நார்மலா ஒரு நம்பரை இப்ப XY அப்படிங்கிறது ஒரு 2 இலக்க எண். இது 2 இலக்க எண்ணா? இதுல யூனிட் டிஜிட் என்ன? நார்மலா XY அப்படிங்கறத எப்படி மேத்தமேட்டிக்கலா குறிப்போம் அப்படின்னா, திஸ் இஸ் 10x பிளஸ் என்னது y அப்படின்னு சொல்லுவோம். இப்போ XYZ இது ஒரு 3 இலக்க எண். இதை எப்படி குறிப்போம் அப்படின்னா 100x பிளஸ் 10y பிளஸ் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? தெரிஞ்சுங்க. இங்க இல்ல, மற்ற இடத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு நம்பரை எப்படி மேத்தமேட்டிக்கலா ரெப்ரசென்ட் பண்றது. வெறுமனே XY நம்ம எழுதக்கூடாது. ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் எழுதுறீங்க, அது எப்படி அந்த XYங்கிற நம்பர், 3 டிஜிட் நம்பர், 4 டிஜிட் நம்பர் எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா இந்த மாதிரிதான். ஓகே, இப்ப நம்ம யூனிட் டிஜிட்ஸ் எந்த மாதிரி கேட்பாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். யூனிட் டிஜிட்ஸ் அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு நம்பர், நேச்சுரல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கு பவர் கொடுத்துட்டு அந்த நம்பருக்கு யூனிட் டிஜிட்ஸ் என்னன்னு கேட்பாங்க. இப்ப எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, வாட் இஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் 2 power 148? What is the unit digit of 3 power 174? What is the unit digit of 8 to the power 240? ஏதோ இதனுடைய ஒற்றை இலக்கம். இதெல்லாம் மிகப்பெரிய எண், மிக பெரிய எண். நீங்க நினைச்சு பார்க்கறத விட மிகப்பெரிய எண். 2 power 148ங்கிறது மிக 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 பெரிய எண். அது எவ்வளவு பெரிய எண்ணுங்கிறது சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு பெரிய எண். ஈவன் நீங்க கால்குலேட்டர், சயின்டிபிக் கால்குலேட்டர் வச்சிருந்தா கூட இதெல்லாம் கால்குலேட் பண்ணவே முடியாது. 2 power 148 போட்டீங்கன்னா யூ கெட் எரர் மெசேஜ், கண்டுபிடிக்கவே முடியாது. பட் எனக்கு இது என்ன நம்பர் நான் கண்டுபிடிக்க போறது கிடையாது. எதுல முடியும்? வாட் இஸ் த யூனிட் டிஜிட்? அதுதான் என்னோட கொஸ்டின். 3 power 174ஓட மதிப்பை நான் கண்டுபிடிக்க போறது இல்ல. பட் 3 power 174ல அது ஒரு நம்பர் தானே, அது எதுல முடியும் அப்படிங்கிறத பார்க்க போறேன். சரிங்களா? ஸோ அதுதான் இங்க முக்கியம். ரைட். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி வில் ஸ்டார்ட் வித் த பேசிக். பேசிக் அப்படின்னா சில நம்பர்ஸை சொல்ல போறேன். 6 power 75 இது எதுல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். 6 power 1 எது? 6 ஸ்கொயர்டு எவ்வளவு? 36. ஸோ 6 power 75 கண்டிப்பா எதுல முடியும் அப்படின்னா, அது மிகப்பெரிய எண், ஆனா 6ல தான் முடியும். அப்போ 6 power எனிதிங் என்னன்னு போட்டேன். மேல என்னன்னா நேச்சுரல் நம்பர். எந்த இயலன் போட்டாலும் 6க்கு மேல ஒரு இயலன் போட்டீங்கன்னா அது கண்டிப்பா எதுல முடியும் அப்படின்னா 6ல தான் முடியும். சரிங்களா? ஸோ அதை கண்டிப்பாக அது வந்து ends with 6. 6 power anything ends with 6. அது மாதிரி வேற என்னென்ன நம்பர்லாம் இருக்கு அப்படின்னா 1 power anything ends with என்னது? 1. வேற என்ன நம்பர்லாம் இருக்கு இது மாதிரி? Five அதாவது
இது ஒண்ணுன்னு கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி இருந்தாலும் போதும். 731 731 to the power 731 732 இது எதுல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். எதுல முடியும்? கண்டிப்பா ஒண்ணுதான் முடியும். அதே மாதிரி 376 to the power 1000 எதுல முடியும்? மிகப்பெரிய நம்பர். ஆனா எதுலதான் முடியும்? 6. அப்போ இது மாதிரி எந்தெந்த நம்பர்லாம் அதுலயே முடியும் அப்படின்னா 0 1 5 6 இந்த நம்பர் எல்லாம் அதுலயே முடியும். சரிங்களா? 0க்கு மேல என்ன பவர் போட்டாலும் அதோட வேல்யூ 0 தான். 1க்கு மேல என்ன பவர் போட்டாலும் 1ல தான் முடியும். 5க்கு மேல பாருங்களே 35 to the power 49 எதுல முடியும்? எதுல முடியும் நான் கேக்குறேன். நான் யூனிட் டிஜிட்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். புரிஞ்சுங்க, நல்லா புரிஞ்சுங்க. யூனிட் டிஜிட் இதுல ஏதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உடனே கேட்டுருங்க. சரிங்களா? அப்புறம் கடைசியில கேட்கக்கூடாது, எப்போ வேணாலும் கேட்கலாம். மைக் இருக்கு, அதுலயும் பேசலாம். மைக்ல பேசும்போது அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அதுக்கப்புறம் உடனே மியூட் பண்ணிடணும், இல்ல டைப் பண்ணுங்க. சரிங்களா? ரெண்டையுமே நான் கேட்பேன், பார்ப்பேன். ஸோ அப்போ சொல்லுங்க, எந்தெந்த யூனிட் டிஜிட்ஸ் எல்லாமே அதுலயே முடியும் அப்படின்னா அதோட பீரியடுங்கிறது 1ன்னு அர்த்தம். அதோடைய பீரியட் 1. அது எது அப்படின்னா 0 1 அப்புறம் என்ன நம்பர் 5 6 இதோட பீரியட் எல்லாமே 1. ஸோ இந்த நம்பர் எல்லாமே அது இந்த நம்பர் டு த பவர் எனிதிங் போட்டாலும் அதே இலக்கத்துல தான் முடியும். முதல்ல இது தெரிஞ்சுங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. அது எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கேட்கறாங்க, வாட் இஸ் 4456 டு த பவர் 999? ஏதோ இது கண்டிப்பா மிக 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 பெரிய எதுல முடியும்? 6. ஓகேங்களா? ரைட். அடுத்து 4 பவர் 1 எதுல முடியும்? 4 பவர் 1 மதிப்பு என்ன? 4. சரி, 4 பவர் 2 எவ்வளவு? 16. அந்த யூனிட் டிஜிட் மட்டும் சொல்லுங்க. யூனிட் டிஜிட் மட்டும் 4 பவர் 2 16ங்கிறது நமக்கு தெரியும். எனக்கு எதுல முடியுங்கிறதான் பார்க்க போறேன். அப்ப 4 பவர் 2 6ல முடியும். சரி, அடுத்து 4 பவர் 3 எதுல முடியும்? 4. சார் பாருங்க, 4 பவர் 3 திரும்ப இங்கேயே வந்துருச்சு. அப்போ 4 பவர் 4 இங்க வரும். அப்போ 4 பவர் 5 மேல வரும். அப்போ 4 பவர் 6 வரும். அப்போ 4 பவர் எனிதிங் நல்லா புரிஞ்சுக்கணும். 4க்கு மேல என்ன பவர் என்ன போட்டாலும் ஒன்னு 4ஆ இருக்கும், இல்லைன்னா வேற என்னவா இருக்கும்? 6ஆ இருக்கும். புரியுதா? எப்ப சார் 4ஆ இருக்கும், எப்ப சார் 6ஆ இருக்கும் அப்படின்னா 4க்கு மேல ஒற்றைப்படை எண் வந்துச்சுன்னா 4ல முடியும். 4க்கு மேல இரட்டைப்படை நம்பர் வந்துச்சுன்னா எதுல முடியும்? 6ல முடியும். அவ்வளவுதான். ஒற்றைப்படைனா 4, இரட்டைப்படைனா 6. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்னு கேட்கிறேன், இதோட யூனிட் டிஜிட் சொல்லுங்க பார்க்கலாம். 274 டு த பவர் 984 இது எதுல முடியும்? 6ல முடியும். உடனே சொல்லணும், இது 6ல முடியும். So 274 to the power 984 6ல முடியும். 3784 to the power 3081 இது எதுல முடியும்? 4ல முடியும். 4ல முடியும். அவ்வளவுதான். சரிங்களா? அப்ப 4ங்கிற நம்பரை பொறுத்த வரைக்கும் இப்ப 0 1 5 6ங்கிற நம்பர் அதுலயே தான் முடியும், என்ன பவர் வந்தாலும். இந்த 4ங்கிறது ரெண்டே நம்பர்ல முடியும். அது மேல ஆட் நம்பரா இருந்தால் 4ல முடியும், ஒற்றைப்படையாக இருந்தால் 4ல முடியும், இரட்டைப்படையாக இருந்தால் 6ல முடியும். ஞாபகம் வச்சுக்க. அதே மாதிரி இன்னொரு நம்பர் பார்க்க போறோம். 9 பவர் 1 எதுல முடியும்? 9. 9 பவர் 2 எதுல முடியும்? 1 சார். 1. சோ இங்க 1 வந்துருச்சுன்னா திரும்ப அப்படியே தான் ரிப்பீட் ஆகும். அப்ப திரும்ப 9 பவர் 3 729 9ல முடியும். 9 பவர் 4 திரும்ப 1ல தான் முடியும். 9 பவர் 5 9 பவர் 6 இதுவும் அதே மாதிரிதான். இதனுடைய பீரியடும் 2. பீரியட் 2னா என்ன அர்த்தம் அப்படின்னா சைக்கிளிசிட்டி 2ன்னு சொல்லுவாங்க. அலைவு அப்படின்றது அது 2 தடவைக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப வந்துச்சு. அப்போ 9க்கு மேல ஒற்றைப்படை இருந்துச்சுன்னா 9க்கு மேல ஒற்றைப்படை எண் இருந்துச்சுன்னா எதுல முடியுங்க? 9ல முடியும். 9க்கு மேல ஈவன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா எதுல முடியும்? 1ல முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நான் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன், எல்லாரும் சரியா பண்ணணும். இருக்கிற எல்லாருமே எல்லாரும் டைப் பண்ணணும். 22 பேர் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. சரிங்களா? எல்லாருமே டைப் பண்ணணும். சும்மா உட்காராம டைப் பண்ணாமலாம் இருக்கக்கூடாது. டைப் பண்றது ஒரே ஒரு இலக்கத்தை மட்டும் தான் ஆன்சர் பண்ண போறீங்க. தப்பா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. கிளாஸ் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஆக்டிவா இருக்கணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும். இல்லைன்னா லைவ் கிளாஸ் பாக்குறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. லாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ரைட். ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப்
இப்ப நான் போடுறதுக்கு யூனிட் டிஜிட் கண்டுபிடிங்க. ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப், அவ்வளவுதான். ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் திஸ் நம்பர். இது எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சு கூட்டி கடைசியில என்ன வரணும்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான் ஃபைனல் ஆன்சர். டைப் மட்டும் பண்ணுங்க, சொல்ல வேணாம். உங்களுடைய ஆன்சரை சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. ஒரே ஒரு நம்பரை டைப் பண்ண போறீங்க. 0ல இருந்து 9க்குள்ள இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நம்பரை டைப் பண்ண போறீங்க. அதான் ஆன்சர். ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் இது. 2 டிஜிட்லாம் டைப் பண்ணக்கூடாது. இப்பதான் சொன்னேன், ஒரே ஒரு டிஜிட் தான் டைப் பண்ணணும்னு சொல்லும் போது 2 டிஜிட்லாம் பண்ணக்கூடாது. அப்படின்னா யூனிட் டிஜிட்ங்கிற கான்செப்டே புரியலேன்னு அர்த்தம். ஒரே ஒரு இலக்கத்தை மட்டும் தான் டைப் பண்ணணும், வேற எதுவும் பண்ணக்கூடாது. என்ன கேப்டனோ அதை மட்டும் ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணாததுனாலதான் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் எக்ஸாம்ல பண்றதுக்கு முக்கிய காரணம் இதுதான். ரைட், எப்படி பண்ணணும்? 6 பவர் 35 நான் சொல்லியிருக்கேன். 6க்கு மேல என்ன பவர் இருந்தாலும் 6ல தான் முடியும். வெரி குட். அடுத்து 9. நீங்க என்ன நம்பர் இருந்தாலும் கடைசி இதை மட்டும் தான் பார்க்க போறோம். 9 பவர் 1. 9 பவர் 1ங்கிறது 9ல தான் முடியும். 4 பவர் ஈவன் நம்பர் வந்து 6ல முடியும். அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 1ல முடியும். அவ்வளவுதான், 1ல முடியும். therefore ஆன்சர் வந்து 1. ரைட். அடுத்து நம்ம பார்க்க போறது, இப்ப பீரியட் 1 உள்ளது பார்த்தோம், பீரியட் 2 உள்ளது பார்த்தோம். மொத்தம் 3 பீரியட் தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 1 உள்ள பார்த்தோம். 1 உள்ள நம்பர் என்னது? 0, 1, 5, 6 எல்லாம் பீரியட் 1. அடுத்து பீரியட் 2 உள்ள நம்பர் பார்த்தோம், டிஜிட்ஸ் பார்த்தோம். அது எது அப்படின்னா 4, 9. இப்ப பார்க்க போறது பீரியட் 3லாம் இருக்காது, நேரடியா பீரியட் 4 தான் இருக்கும். சோ பீரியட் 4 உள்ள எண் எது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம். பீரியட் 4 உள்ளது எது அப்படின்னா 2. 2 பவர் 1. நல்ல கவனிங்க, இதெல்லாம் கேர்ஃபுல்லா கவனிக்கணும். 2 தான் கொஞ்சம் முக்கியமானது. 2 பவர் 1ங்கிறது 2. 2 பவர் 2 எதுலங்க முடியும்? 4. 2 பவர் 3 எதுலங்க முடியும்? 8. 2 பவர் 4 எதுலங்க முடியும்? 2 பவர் 4 எதுல முடியும்? 6. இதுக்கு இவ்வளவு நேரம். 2 பவர் 4னா 16. 16னா 6ல முடியும். அடுத்து 2 பவர் 5 எதுல முடியும்? 2 பவர் 5 திரும்ப இங்க 2 பவர் 6 வந்து பாத்தீங்கன்னா இங்க முடியும் 64. 2 பவர் 7 128. 2 பவர் 8 வந்து 256. 2 பவர் 9 512. 2 பவர் 10. அப்போ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ இத கொஞ்சம் கவனிங்க. இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ. இந்த 4க்குள்ள ஏதாவது தான் இருக்கும். அப்போ 2 பவர் எனிதிங் 2க்கு மேல ஏதாவது பவர் போட்டீங்கன்னா அதனுடைய ஒற்றை இலக்க எண் யூனிட் டிஜிட் எதுவா இருக்கும்? 2ஆ இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 6ஆ இருக்கலாம், 8ஆ இருக்கலாம். இந்த 4 நம்பருக்குள்ள எதுவாக ஒன்னாத்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த 4க்குள்ளதான் ரிப்பீட் ஆகும். அது ஒரு ஆர்டரா ரிப்பீட் ஆகும், ஒரு பேட்டர்னா ரிப்பீட் ஆகும். இப்ப நான் போட்டிருக்கிறது இந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப இந்த பேட்டர்னை கண்டுபிடிச்சதுல என்ன பண்ணணும்? நம்ம கிட்டத்தட்ட ஐக்கு கண்டுபிடிச்சோம்ல, இமேஜினரி யூனிட் ஐக்கு கண்டுபிடிச்ச அதே மாதிரிதான் 2க்கு என்ன மாதிரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா ஷார்ட்கட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படின்னா இப்ப ஏதோ ஒரு நம்பர் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பவர் 95 கேட்கறாங்க, 2 பவர் 95 கேட்கறாங்க அப்படின்னா நமக்கு தெரியும் இதோட பீரியட் 4. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா 2க்கு மேல இருக்க பவர்ல இருக்கக்கூடிய நம்பரை 4ஆல வகுத்து மீதிய கண்டுபிடிங்க. நம்ம ஐக்கு அப்படிதான் கண்டுபிடிச்சோம், சரியா? அப்போ 95 4ஆல வகுத்தா மீதி என்னமா? 3 சார். 3. வாய்ப்பாடு தெரியணும். 96, 92, 92 டிவைட் ஆகும். அப்போ 2 பவர் 3 உடனே 3 போட்டுருங்க, அவ்வளவுதான். 2 பவர் 3. 2 பவர் 3 என்னவோ அதான் ஆன்சர். 2 பவர் 3 என்னது? 8. சோ அப்ப 2 பவர் 95 எதுல முடியும் அப்படின்னா 8ல முடியும், அவ்வளவு. சோ ஒரு நம்பரை 4ஆல வகுத்தா எதெல்லாம் மீதியா வரும் சொல்லியிருக்கேன் நானு நேத்து. எதெல்லாம் மீதியா வரும் ஒரு நம்பரை 4ஆல வகுத்தா? 1 2 3. 0, 1, 2, 3. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு நம்பரை எண்ணால வகுத்தால் மீதி என்ன வரும் அப்படின்னா 0, 1, 2ல இருந்து n-1 வரைக்கும் வரும், சரிங்களா? அப்போ நான் இந்த 2க்கு மேல இருக்க நம்பரை 4ஆல வகுத்தீங்கன்னா 1 வந்துச்சுன்னா 2 பவர் 1, 2 வந்துச்சுன்னா 2 பவர் 2, மீதி 3 வந்துச்சுன்னா 2 பவர் 3, மீதியே வரலைன்னா 2 பவர் 4. இதான் ரொம்ப முக்கியம். எப்ப 2 பவர் 4 எடுக்கணும் அப்படின்னா மீதியே வரல. ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் 2 பவர் 100? சொல்லுங்க பார்க்கலாம். 2 பவர் 100 100 4ஆல வகுபடுமா? எஸ் சார். 4ஆல வகுபட்டா 2 பவர் 4ன்னு போட்டுறணும்.
2 power 4க்கு யூனிட் டிஜிட் என்ன? 6 sir. 6 நமக்கு தெரியும். 2 power 4க்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப யூனிட் டிஜிட் ஆஃப் 2 power 100ங்கிறது 6. இத கண்டுபிடிங்க. வாட் இஸ் த யூனிட் டிஜிட்? இதனுடைய ஒற்றை இலக்க எண் என்ன? இதனுடைய ஒற்றை இலக்க எண் என்ன? கண்டுபிடிச்சு டைப் மட்டும் பண்ணுங்க. டைப் மட்டும் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. சோ ஆன்சர் எவ்வளவு போட்டிருக்கீங்க? எவ்வளவுங்க வருதுங்க ஆன்சர்? 2 power 75. எப்படி பண்ணணும்? ரொம்ப நீங்க பார்த்தோன்னா பயந்துறாங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. 2 power 75 ஒன்னே ஒண்ணு 4ஆல வகுத்தா மீதி என்னன்னு கண்டுபிடிக்க போறீங்க. 4ஆல வகுத்தா மீதி என்ன? அவங்க அதுதான் இங்க ரொம்ப முக்கியமானது. சரியா? அப்போ 75 4ஆல வகுத்தா மீதி என்னங்க? 2 power 2 power 81 4ஆல வகுத்தா மீதி என்னங்க? 2 power 1. 2 power 45 4ஆல வகுத்தா மீதி என்னங்க? 2 power 1. 2 power 3னா 8. 2 இது 2 இது 2 நமக்கு தெரியும். திரும்ப போர்ட் மாஸ் அப்ளை பண்ணணும். முதல்ல இதை தான் பண்ணணும். அப்போ 2 2 4 இது 8. அப்போ 8 + 4. ஸோ ஆன்சர் வந்து 2. அவ்வளோ. சூப்பர், எல்லாருமே கரெக்டா பண்ணிருக்கீங்க. இப்ப நான் 2க்கு என்ன சொன்னனோ அதே தான் மற்ற 3 எண்களுக்கும். அப்போ அந்த எண்கள் என்ன அப்படின்னா 2 3 7 8. இதற்கு எல்லாமே சைக்கிள். இது எல்லாமே சைக்கிள் லென்த் எவ்வளவுனா 4. பீரியட் 4. குறிப்பிட்ட இடைவெளியில திரும்ப திரும்ப வர்றதுனாலதான் அதுக்கு பேரு பீரியட். வகுப்பு சொல்லுவோம்ல பீரியட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் அதனாலதான். சோ அப்ப இந்த 2 3 7 8 இதெல்லாம் என்னது அப்படின்னா அதோட பீரியட் என்ன அப்படின்னா 4. சோ 2க்கு மட்டும் கிடையாது, 3க்கு அதே மாதிரிதான், 7க்கு அதே மாதிரிதான். இப்ப நான் சப்போஸ் 7 கேட்கறேன்னு வச்சுக்கீங்களேன். வாட் இஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் 7 to the power 7 8 9 அப்படி இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். அப்போ கண்ணை மூடிட்டு இதை 4ஆல வகுக்க வேண்டியதுதான். எந்த ஒரு நம்பரையும் 4ஆல வகுக்கிறதுக்கு கடைசி 2 இலக்கத்தை மட்டும் பார்த்தா போதும்னு சொல்லியிருக்கேன். அப்போ வாட் இஸ் த யூனிட் டிஜிட்? அப்போ 89 4ஆல வகுத்தா மீதி என்னங்க? 89 4ஆல வகுத்தா மீதி என்னங்க? 74. அப்ப 7 4 1 7. வாட் இஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் 7 power 100? 7 power 100னா 7 power என்ன போடணும்? 100 4ஆல வகுத்தா மீதி என்ன? 4 அப்ப 7 power. இப்போ 7 power 4னா பயந்துராதீங்க. ஐயோ 7 power 4 எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. 7 power 4னா 4 தடவை பெருக்க போறேன். 7 7 பெருக்கினா எதுல முடியும்? 9. 9 7 பெருக்கினா எதுல முடியும்? 3. 3 7 பெருக்கினா எதுல முடியும்? 1. அவ்வளவுதான் சார். 7 7 பெருக்கினா 49 ஏன் வச்சுக்காதீங்க. 7 7 பெருக்கினா 9ல முடியும். 9 7 63. அப்போ 3ல முடியும். 3 7 பெருக்கினா 21. அப்போ 1ல முடியும். அவ்வளவுதான். அப்ப 7 power 4 எதுல முடியும்? 1ல முடியும். இப்ப சொல்லுங்க, வாட் இஸ் த யூனிட் டிஜிட் ஆஃப் 8 power 200? 8 power 200. 200 4ஆல வகுத்தா மீதி என்ன? 0. 0னா அப்ப என்ன போடணும்? 8 power 4. அப்ப 8 4 தடவை பெருக்கினா ஆன்சர் என்னன்னு பாக்கணும். 8 4 தடவை பெருக்கினா ஆன்சர் என்ன? 8 8 எவ்வளவு? 4. 4 8 எவ்வளவு? 2. 2 8 எவ்வளவு? 6. அப்போ ஆன்சர் வந்து 6. அவ்வளவுதான். நீங்க 8 power 4 என்னன்னு கண்டுபிடிக்க தேவையில்லை. 8 power 4 மதிப்பு என்ன வருங்கிறது கண்டுபிடிக்க தேவையில்லை. அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் அன்னெசரி. இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? அவ்வளவுதான் யூனிட் டிஜிட். அப்ப யூனிட் டிஜிட்ங்கிறது என்னதுன்னா டிஜிட்ஸ், இலக்கங்கள். டிஜிட்ஸ் பீரியட் இலக்கங்கள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்ஸ். பீரியடுனா ஒன்றும் கிடையாது, அந்த கால இடைவெளின்னு அர்த்தம். தமிழ்ல சொல்றதுன்னா கால இடைவெளி அல்லது காலவரை. தமிழ்ல கரெக்டா சொல்றது அப்படின்னா காலவரை. இப்போ இதுல பாருங்க 0 1 5 6 இதுக்கெல்லாம் பீரியட் என்ன? 4 9 இதுக்கு பீரியட் என்ன? 2. 2 3 7 8 இதுக்கு பீரியட் என்ன? 4. சோ இத நோட் பண்ணிக்கங்க. சோ 2 3 7 8 அதுக்கு வந்து பீரியட் வந்து 4. நமக்கு தெரியும். இந்த 2 3 7 8 வேற எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இப்படிதான் அப்பப்ப லிங்க் பண்ணிக்கிறேன். இந்த 2 3 7 8 ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன். ஒரு டெஸ்ட் கூட எழுதுனீங்க, அதுல கூட அதை பத்தி யூஸ் பண்ணீங்க நீங்க. 2 3 7 8 யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா? பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அந்த நம்பர்ல வராதுங்க சார். ஆமா, நோ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ends with 2 3 7 8. 2 3 7 8 அப்படிங்கிற இந்த இலக்கங்களை கொண்டு எந்த ஒரு சதுர எண்ணும் முடியாது. நோ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் ends with 2 3 7 8. இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா? யாருக்காவது டவுட் இருந்தா சொல்லுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன், டைப் பண்ணலாம்.
அல்லது நீங்க வந்து பேசலாம். ஏன்னா நான் அடுத்த டாபிக் போறேன். ஓகே ரைட். அடுத்த டாபிக் நம்பர்ஸ்ல தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா ஃபேக்டோரியல்ஸ். ஃபேக்டோரியல்ஸ் அப்படின்னா தொடர் பெருக்கம். தொடர்ச்சியா பெருக்கிட்டு போவாங்க, அவ்வளவுதாங்க. அல்லது காரணிய பெருக்கம்னு சொல்லுவாங்க. தொடர் பெருக்கம் ஃபேக்டோரியல்னா என்ன? ரொம்ப ஈஸியானது தான். ஃபேக்டோரியல்ல வந்து எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா 4 ஃபேக்டோரியல் அப்படின்னா 4 போட்டு ஒரு எக்ஸ்கிளமேஷன் போடுவோம், அல்லது இந்த மாதிரி எழுதுவோம். பட் நார்மலா இந்த மெத்தட் தான் நிறைய பேர் எழுதுவாங்க. புக்ல எல்லாம் இந்த மாதிரி தான் எழுதியிருக்கும். எக்ஸாம் கொஸ்டின்ஸ்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி டானா வகுத்தல் போட்டு உள்ள வராது. அப்போ வாட் இஸ் n ஃபேக்டோரியல்? n ஃபேக்டோரியல் என்னதுன்னா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 அது வரைக்கும் எது வரைக்கும் பெருக்கிறோம்னா அந்த நம்பர் வரைக்கும் பெருக்கிறோம். இப்போ 5 ஃபேக்டோரியல், இதுக்கு பேர் ஃபேக்டோரியல். 5 போட்டு எக்ஸ்கிளமேஷன், ஆச்சரியக்குறி போடணும். 5 ஃபேக்டோரியல் என்னதுன்னா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 எல்லா நம்பரையும் எழுதி பெருக்கணும். ஆன்சர் என்ன? 120 சார். 120. இதே 6 ஃபேக்டோரியல் என்னது? 6 ஃபேக்டோரியல்னா இதோட 120யோட இன்னொரு 6 பெருக்க போறேன். அப்ப 6 பெருக்கணும்னா என்ன வரும்? 12 எவ்வளவு? 72. அப்ப 720. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கணக்கு சொல்றேன். எனக்கு கரெக்டா ஆன்சர் மட்டும் எழுதுங்க. டோன்ட் டெல், பேச சொல்லாதீங்க. ஆன்சர் மட்டும் எழுதுங்க. இதனுடைய மதிப்பு என்ன? 0 ஃபேக்டோரியல் பிளஸ் 1 ஃபேக்டோரியல் பிளஸ் 2 ஃபேக்டோரியல் பிளஸ் 3 ஃபேக்டோரியல். இதனுடைய மதிப்பு என்ன? மொத்தவங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க, மற்றவங்க ஆன்சர் பண்ணுங்க. வாட் இஸ் த வேல்யூ? என்ன தோணுதோ அதை போடுங்க. இதுல இருந்து ஒரு முக்கியமான ரிசல்ட்ஸ் நான் சொல்ல போறேன். அதுதான் தப்பு பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் கரெக்டா கத்துக்குவீங்க. ரைட். 3 ஃபேக்டோரியல் என்னங்க? 3 ஃபேக்டோரியல் 6. 2 ஃபேக்டோரியல் என்னங்க? 1 ஃபேக்டோரியல் என்னங்க? 1. 0 ஃபேக்டோரியல் என்னங்க? 0. 0ன்னு போடுவீங்க. தப்பு. அதுக்காக தான் சொன்னேன். 0 ஃபேக்டோரியல் என்பது 1. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தப்பே பண்ணாதீங்க எப்பவுமே. 0 ஃபேக்டரோட மதிப்பு 0 கிடையாது, 1. அதுக்கு ஒரு சிம்பிள் ப்ரூஃப் கூட நான் சொல்றேன் இப்போ. அப்ப ஆன்சர் என்ன? 10. ஆனா எல்லாருமே என்ன ஆன்சர் பண்ணிருக்கீங்க? 9 தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அப்ப என்ன தப்பு, என்ன பண்ணிட்டீங்க? 0 ஃபேக்டோரியல 0ன்னு நினைச்சிட்டீங்க. எப்படி நம்ம இந்த இது பண்ணுவோம்ல, பிரைம் நம்பரை வந்து எல்லாரும் 1 வந்து பிரைம் நம்பர்ல சேர்த்துருவாங்கல்ல, அது மாதிரி 1 வந்து பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. அதே மாதிரி ரைட். எப்படின்னு சொல்றேன். சிம்பிளாவே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எந்த ஃபேக்டோரியலுமே இப்ப n ஃபேக்டோரியல் எடுத்தீங்களே, n ஃபேக்டோரியல n இன்ட்டு n மைனஸ் 1 ஃபேக்டோரியல் எழுதலாமா? 10 ஃபேக்டோரியல 10 இன்ட்டு 9 ஃபேக்டோரியல் எழுதலாமா? எழுதக்கூடாதா? எழுதலாம் இல்ல. அப்போ 9 ஃபேக்டோரியல் எப்படி எழுதுவீங்க? 9 ஃபேக்டோரியல 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை எவ்வளவு? அந்த ஈக்குவேஷன் வந்து இது எழுத தெரியாதா? 9 ஃபேக்டோரியல் 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை எவ்வளவு? 10. அதே மாதிரிதான் 8 ஃபேக்டோரியல். 8 ஃபேக்டோரியல்னா எவ்வளவு? 8 ஃபேக்டோரியல்னா எவ்வளவு அப்படின்னா எப்படி எழுதலாம்? 8 ஃபேக்டோரியல 9 ஃபேக்டோரியல் டிவைடட் பை எவ்வளவு? 9 ஃபேக்டோரியல் வந்து 1 இன்ட்டு 9 வரைக்கும் வருவீங்க. இந்த 9 9 அடிச்சீங்கன்னா மீதி கிடைக்கிறது என்னது? 8 ஃபேக்டர். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஃபேக்டோரியல். 4 ஃபேக்டோரியல் எப்படி 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 4ன்னு எழுதுறதுன்னா 5 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் என்னதுன்னா 1 இன்ட்டு 2 இன்ட்டு 3 இன்ட்டு 4 இன்ட்டு 5 டிவைடட் பை 5. அப்ப 5 அடிபட்டு போயிடும். அப்ப இருக்கிற நம்பர் தானே 4 ஃபேக்டோரியல். கரெக்டா? அது கரெக்டா? அப்ப 3 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? 4 ஃபேக்டோரியல் பை 4. சூப்பர். அப்ப 0 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? 1 ஃபேக்டோரியல் பை 1. 1 ஃபேக்டோரியல் பை 1. 1 ஃபேக்டோரியல் எவ்வளவு? 1 பை 1 எவ்வளவு? 1. அவ்வளவு. சோ 0 ஃபேக்டோரியல்ங்கிறது 1. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 ஃபேக்டோரியல் என்ன கிடையாது? 0ன்னு போடாதீங்க, தப்பு. 0 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ ஒரு ஃபேக்டோரியல் கொடுத்துட்டு அதுல எத்தனை ஜீரோஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. இப்ப நமக்கு தெரியும் 0 ஃபேக்டோரியல் எவ்வளவுமா? 1. 1 ஃபேக்டோரியல் எவ்வளவு? 1. 2 ஃபேக்டோரியல் எவ்வளவு? 2. 3 ஃபேக்டோரியல் எவ்வளவு? 6. 4 ஃபேக்டோரியல் எவ்வளவு? 24. 5 ஃபேக்டோரியல் எவ்வளவு? 120. 4 ஃபேக்டோரியல் தப்பா எழுதிருக்கேன். 4 ஃபேக்டோரியல் எவ்வளவு? 24.
24. அப்போ 5 ஃபேக்டோரியல்ல இருந்து நம்பர்லாம் எதுல முடியுது? 0ல முடிய ஆரம்பிச்சு. 5 ஃபேக்டோரியல் 120னா 6 ஃபேக்டோரியல்ல கண்டிப்பா 0ல தான் முடியும். அது எவ்வளவு? 720. அப்படியே போயிட்டே இருக்கும் எல்லா நம்பரும். அப்போ 0ல முடியாத ஃபேக்டோரியல் எத்தனை தான் மொத்தம்? இந்த 5 தான். மொத்த எல்லா ஃபேக்டோரியலும் 0ல தான் முடியும். ஈவன் 7 ஃபேக்டோரியல் 8 ஃபேக்டோரியல் எல்லாம் போனீங்கன்னா மிகப்பெரிய நம்பர் ஆகுது. அப்போ இப்ப கொஸ்டின் என்ன தெரியுமா கேட்பாங்க? 80 ஃபேக்டோரியல் எத்தனை பூஜ்ஜியங்களால் முடியும், அல்லது 80 ஃபேக்டோரியலுக்கு கடைசியில் எத்தனை பூஜ்ஜியங்கள் இருக்கும், ஆர் how many zeros at the end of 80 ஃபேக்டோரியல்னு கேட்பாங்க. how many zeros at the end of 80 ஃபேக்டோரியல்? 0 வரணும்னா 10 வரணும். 10 ஒரு நம்பர்ல 10 இருந்தாதான் 0 வரும். அப்ப 10 இருந்துச்சுன்னா 10 எப்படி வரும் அப்படின்னா, ஏற்கனவே 10 உடைக்கலாம்னு சொல்லியிருக்கேன். 10 உடைக்கணும்னா 2. அப்போ ஒரு 10 ஒரு 0 வரணும்னா ஒரு 2 இருக்கணும், ஒரு 5 இருக்கணும். ஒரு 2 ஒரு 5 இருந்தாதான் 0 வரும். புரியுதா? இப்ப நான் சொல்றேன் பாருங்களேன். 2 × 2 × 2 × 5 × 5 சொல்லுங்க பாக்கலாம். இதுல எத்தனை 0 இருக்கு? இந்த நம்பரை பெருக்கினா எத்தனை 0ல முடியும்? இந்த நம்பரை பெருக்கிறீங்கன்னா கண்டிப்பா 2 0ல தான் முடியும். ஏன்னா ஒரு 0 வரணும்னா ஒரு 5 வரணும், ஒரு 2 வரணும். அப்ப இந்த நம்பரை நீங்க பெருக்கிறீங்கன்னா இதுக்கு வேல்யூ என்ன வரும்? 200. அப்ப 2. அப்போ ஒரு 0 வரணும்னா 2 இருக்கணும், 5 இருக்கணும். இப்போ எனக்கு 80 ஃபேக்டோரியல்ல எத்தனை 2 இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இத தானா வகுத்தல் போட்டு 2 2ன்னு எழுதுங்க. அப்போ 80 இப்படி 2ஆல வகுங்க. வகுத்தீங்கன்னா 40. 40ங்கிறது ஈவை மட்டும் போடுவோம். அடுத்து 2 வகுத்தீங்கன்னா 20. 2 மட்டும் தான் வைக்கணும், வேற எந்த நம்பரையும் வைக்கக்கூடாது. நம்ம 2 பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால 2. இந்த ஈவை மட்டும் தான் எழுதணும். அடுத்து இன்னொரு 2ஆல வகுத்தனா மீதி 2 விட கம்மியா இருக்க வரைக்கும் போடணும். ஸோ 80 வகுத்தா 40, 40ல 20, 10, 5, 5க்கு அப்புறம் 2, அதுக்கப்புறம் 1. இந்த 80 விட்டுட்டு மற்ற இந்த நம்பர் எல்லாத்தையும் கூட்டணும். இதெல்லாம் கூட்டிங்கன்னா ஆன்சர் என்ன? எவ்வளவு ஆன்சர்? 78. 80 ஃபேக்டோரியல்ல 78 2கள் இருக்கிறது. 78 2s இருக்குது. 78 2s இருக்கு. அதே 80 ஃபேக்டோரியல்ல எத்தனை 5 இருக்குன்னு கண்டுபிடிப்போம். 5 16 5 80. 5 3 5 15. இது ரெண்டையும் தான் கூட்டணும். அப்போ 80 ஃபேக்டோரியல்ல எத்தனை 5 இருக்கு அப்படின்னா 19 5 இருக்கு. 19 5 இருக்கு. எத்தனை 2 இருக்கு? 78 2 இருக்கு. அப்போ 19 5 இருக்கு, 78 2 இருக்கு. அப்போ 80 ஃபேக்டோரியல்ல எத்தனை 0 இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அது எத்தனை 0ல முடியும்? 0 0 0ன்னு முடியும்ல. அது கடைசியில எத்தனை 0 இருக்கும் அப்படின்னா எத்தனை 0 இருக்கும்? 58. எப்படி? சார் 28 zeros இருக்கு. எப்படி 28? இங்க எத்தனை சைஸ் இருக்குதாங்க சார்? அத்தனை zeros தானே சார் வரும். ஆமா, அப்ப 19 தானே வரும். ஓகேங்க சார், சாரி நான் தப்பா 80 ஃபேக்டோரியல்ல 19 0 இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க. 5 வந்து 19 இருக்கு. 2 நிறையவே இருக்கு. ஆனா 0 வரணும்னா ஒரு ஜோடியா ஒரு 5 ஒரு 0 வரணும், ஒரு 2 வரணும். அப்போ மினிமம். அப்போ ஒரு நம்பர்ல எத்தனை, ஒரு ஃபேக்டோரியல் எத்தனை 0 இருக்குன்னு கேட்டாங்கன்னா 2 கண்டுபிடிக்காதீங்க. 2 ஏன் கண்டுபிடிக்காதீங்க அப்படின்னா 2 எப்பவுமே அதிகமா இருக்கும். நீங்க கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் 5 எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிச்சா போதும். சோ 5 இருக்கா அதை கண்டுபிடிக்கணும். அப்போ 70 ஃபேக்டோரியல்ல எத்தனை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சீங்கன்னா உடனே பண்ணணும். 70 5ஆல டிவைட் பண்ணுங்க. 70ல என்னது? ஒரு 5 4 5. அடுத்து 5 5ல எத்தனை? 2. அப்ப 70ல எத்தனை 0? 70 ஃபேக்டோரியல் எத்தனை 0ல முடியும்? 16 0ல முடியும். 16 0. ஸோ இதை வச்சு எந்த நம்பருக்கும் நீங்க கண்டுபிடிக்கலாம். எந்த ஃபேக்டோரியல் எத்தனை 0ல முடிஞ்சது அப்படின்னு கேட்பாங்க. இதுலயே எத்தனை 2 முடிஞ்சது, எத்தனை 3 இருக்கு, எத்தனை 6 இருக்கு அப்படிங்கறதெல்லாம் உண்டு. பட் பொதுவா உங்களுக்கு கேட்கக்கூடிய அது இதே கான்செப்ட் தான். பொதுவா உங்களுக்கு கேட்கக்கூடியது அது எத்தனை 0ஸ்ல முடியும் அப்படின்னு கேட்பாங்க. எந்த ஒரு ஃபேக்டோரியல் எத்தனை 0ஸ்ல முடிஞ்சது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் 5ஆல வகுக்க வேண்டியது, மீதி என்னவோ மீதியில ஈவோ அப்படியே கண்டுபிடிக்க வேண்டியது. சரிங்களா? உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்றேன். 400 ஃபேக்டோரியல் மிகப்பெரிய நம்பர். இது எழுதிக்கங்க. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் zeros at the end of 400 ஃபேக்டோரியல்ஸ். டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல, நான் அதை பாக்குறேன். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் zeros at the end of 400 ஃபேக்டோரியல். 400 ஃபேக்டோரியல் எத்தனை பூஜ்ஜியங்களை கொண்டு முடியும்? 400 ஃபேக்டோரியல் எத்தனை பூஜ்ஜியங்களை கொண்டு முடியும்? எல்லாரும் 99ன்னு போட்டிருக்கீங்க.
ஸோ 400 400 5ஆல வகுக்கிறோம், 80 80 5ஆல வகுக்கிறோம், 16 5ஆல வகுக்கிறோம், 3. இதை மட்டும்தான் கூட்டணும், இந்த கொடுத்துருக்க நம்பரை விட்டுரும். ஸோ கரெக்ட், 99 இஸ் த ஆன்சர். இது வரைக்கும் பார்த்துல டவுட் இருக்கா? சேட் பாக்ஸ்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்க, 5 கேள்விகள் இருக்கும். அந்த டெஸ்ட் எழுதுங்க. இப்ப நடத்துனதுல இருந்தா இந்த 5 கேள்விகளும் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. நீங்க கிளிக் பண்ணா ஓப்பன் ஆகும். டேக் 5 டெஸ்ட், 5 கேள்விகள் இருக்கும். லிங்க் தான் ஓப்பன் ஆகுது எல்லாருக்கும். லிங்க் ஓப்பன் ஆகாமலாம் இருக்காதுங்க. உங்க சைடு ஏதாவது மிஸ்டேக்கா இருந்தா மட்டும் தான் ஓப்பன் ஆகும். எல்லாருக்கும் லிங்க் ஓப்பன் ஆகும். லிங்க் ஓப்பன் ஆகாம இருக்க சான்ஸே கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஓப்பன் ஆகுது, மற்றவங்களுக்கு ஓப்பன் ஆகலைன்னு. அப்படி ஓப்பன் ஆகலைன்னா அந்த லிங்கை காப்பி பண்ணி புட் இன் எனி ஒரு வாட்ஸ்அப்ல சேவ்டு மெசேஜா ஏதோ ஒரு வாட்ஸ்அப்ல போட்டுட்டு திரும்ப அதை கிளிக் பண்ணுங்க, ஒர்க் ஆகும். இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க, அப்புறம் அதை கிளிக் பண்ணிக்கங்க. யாருக்கும் அனுப்புங்க, ஒரு இதுக்கு அனுப்புங்க. நீங்களே உங்களுக்கே சேவ் பண்ணி வச்சுக்கீங்க, டெலிகிராம்லயோ வாட்ஸ்அப்லயோ. எல்லாருக்கும் ஓப்பன் ஆகுது. சீக்கிரம் 5 கொஸ்டின்ஸ் தான் இன்னைக்கு பார்த்ததுல இருந்தா நம்ம கேட்கிறோம். 5 கொஸ்டின்ஸ். ஸோ இதான் இந்த 5 கொஸ்டின்ஸ் டு திஸ். இந்த மாதிரி மேல அப்வர்ட் ஆரோ போட்டாங்கன்னா அது வந்து பவர்னு அர்த்தம். 137 13 அப்படின்னா இந்த அப்போர்டு போட்டாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா திஸ் இஸ் 137 to the power 13 அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதுதான் அங்க இருக்கக்கூடிய 5வது கொஸ்டின். கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும், கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி போடணும். முடிச்சிட்டிங்களா? எவ்வளவு நேரமா? 5 கொஸ்டின் 5 நிமிஷத்துல முடிக்கணும். சீக்கிரம் முடிங்க, 1 நிமிஷத்துல முடிங்க. ஓகே சார், 5th sum careless mistake சார். ஆஃப்டர் சார் எக்ஸ்பிளனேஷன் only I understood. ஓகே ரைட், அதான் நான் சொன்னேன் 5th sum கேர்ஃபுல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். 5th sum என்ன சொல்லுது அப்படின்னா 7 power 95 minus 7 power 95 minus 3 power 58. ஸோ 7 power 95 minus 3 power 58 இது நல்லா புரிஞ்சுக்கங்க. இது பெரிய நம்பர், இது சின்ன நம்பர். அது மட்டும் நல்லா தெரிஞ்சு பெருசுல இருந்து சிறுசை கழிக்கிறோம். இப்ப பாருங்க, 7 power 98 எதுல முடியும்? 7 power 98 95 எதுல முடியும் அப்படின்னா 95 4ஆல வகுத்தீங்கன்னா மீதி வந்து எத்தனைன்னு பாத்தீங்கன்னா மீதி வந்து 3. அப்போ 7 power 3 மைனஸ் 3 power 58. 3 power 58 எதுல முடியும்? 3 வந்து பாத்தீங்கன்னா பீரியட் வந்து 4. அப்போ 58 அப்படின்னா அத வந்து 4ஆல வகுத்தீங்கன்னா மீதி என்ன அப்படின்னா 2. அப்போ 3 ஸ்கொயர். அப்போ 7 power 3 அப்படிங்கிறது வந்து 3ல முடியும். நமக்கு தெரியும் 7 into 7 9, 9 into 7 வந்து 3. அப்ப இது 3ல முடியும், இது வந்து 9ல முடியும். நல்லா புரிஞ்சுங்க. 3ல நடக்கிற பெரிய நம்பர் இது, 3ல இருக்கிற பெரிய நம்பர் இது, சின்ன நம்பர். அப்படின்னா 13ன்ற ஒரு நம்பரை 9ல கழிக்கிறோம், அல்லது 33ங்கிற ஒரு நம்பரை 19ல கழிக்கிறோம். சரிங்களா? அப்படி பண்ணும்போது வாட் இஸ் த ஆன்சர் அப்படின்னா 4 தான் யூனிட் டிஜிட். புரிஞ்சுட்டீங்களா? நிறைய பேர் 9 - 3 போட்டு 6 போடுவீங்க. சரியா? நான் சொல்றது புரியுதா? ரைட். ஸோ இது பெரிய நம்பர். இங்க நீங்க நெகட்டிவ் கான்செப்ட்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. பேசிக் கான்செப்ட். பெரிய நம்பர்ல இருந்து இது பெரிய நம்பர் நல்லா தெரியும். 7க்கு பவர் 95, பேஸும் பெரிய நம்பர், 95 பெரிய நம்பர். ஸோ அப்போ இதுல இருந்து இதை கழிக்கும் போது கண்டிப்பா இது வந்து 4 வரும். ஸோ அது ஒண்ணு வேணா நீங்க தப்பு பண்ணிருக்கலாம், மற்றபடி 4 வந்து கண்டிப்பா நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கணும். வேற என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத பாருங்க. வேற எந்த கொஸ்டின்ஸ்க்காக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமா? எல்லாத்துக்கும் டீடைல்டா எக்ஸ்பிளனேஷன்ஸ் அதுலயே இருக்கும். வேற ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்குமே எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஸோ டீடைல்டா தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுக்குமே இருக்கும். இப்போ ஃபைண்ட் த யூனிட் டிஜிட் ஆஃப் த சீரிஸ். யூனிட் டிஜிட் நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபிஃப்த் ஃபேக்டர்ல வந்து எல்லாமே 0 ஆயிடும். அப்போ 5th ஃபேக்டர்ல வந்து எல்லாமே 0னா ஃபர்ஸ்ட் 4 ஃபேக்டர்கள் ஆட் பண்ணி அதுக்கு மட்டும் யூனிட் டிஜிட் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அடுத்து செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா டிட்டர்மின் த யூனிட் டிஜிட். இது பேசிக்கான கொஸ்டின்ஸ் போட்டிருப்பீங்க. தேர்ட் கொஸ்டின்ஸ் வாட் இஸ் ரைட். இது அப்படிதான். இது 0 to the power 30 to the power 270. 0 நிறைய இருக்கும், பட் யூனிட் டிஜிட் கேட்கறாங்க. யூனிட் டிஜிட்னா இப்போ 3 power 2720 எடுக்கணும். அடுத்து how many trailing zeros at இது 1000ல எத்தனை முடியும் அப்படின்னா 1000 5 அளவு இருக்கணும். 1000 5 அளவு 200, அப்புறம் 5 அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ரைட். வில் மீட் டுமாரோ நெக்ஸ்ட் கிளாஸ். நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? வேற டவுட் இருக்கா? தேங்க்யூ. சார் क्वेश्चनக்கான எக்ஸ்பிளனேஷன் எதுல இருக்குன்னு சொன்னீங்க சார். ஆன்சர் வந்து நீங்க என்ன டெஸ்ட் எழுதலையா? டெஸ்ட் எழுதுனீங்களா எழுதலையா? மா இப்ப யார பேசுனீங்களே, டெஸ்ட் எழுதுனீங்கன்னா எழுதலையா? டெஸ்ட் எழுதுனாதான் எக்ஸ்பிளனேஷனுக்கு வரும். டெஸ்ட் எழுதுனீங்கன்னா வியூ ஸ்கோர்னு ஒண்ணு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் எதுக்கு எழுதல சார்? ஒண்ணே ஒன் டவுட்ல இருக்கு.
அவுட்லைனா தப்பா போட்டு பண்ணுங்க. எல்லாத்தையும் சப்மிட் கொடுத்த உடனே வியூ ஸ்கோர் வரும். வியூ ஸ்கோர் வந்த உடனே அதுக்கப்புறம் எல்லாத்தோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் வரும். டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான் எக்ஸ்பிளனேஷன்ஸ் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. தேங்க்யூ.